நம்ம எல்லாமே டெய்லியும் பண்ணுற தப்பு ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாழ்த்துக்கள் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த வாழ்த்துக்களில் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க, அந்த இக்கு போட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி போடுவது வந்து ரொம்பவுமே தவறான ஒரு செயல். அங்கே நடுவில் இக்கு வரவே வராது. கல்லுக்கு முன்னாடி மெய்யெழுத்து வராது. அப்படி எந்தெந்த இடத்துல அந்த மெய்யெழுத்து வரும் வராது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ முடிக்கும்போது தெரியும் வாழ்த்துக்கள் பின்னாடி இக்கு போடணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கீழே பதிவிட போகிறீங்க. ஓகேங்களா? கல்லுக்கு முன்னாடி மெய்யெழுத்து மிகுமா மிகாதா அப்படிங்கிறது 2 விதி அடிப்படையில் நம்ம மிகவும் வைக்கலாம் மிகவும் வைக்கலாம். சரி, தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, முதல் விதி ஐகாரம் ஐகாரத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் அனைத்திலுமே அந்த மெய்யெழுத்தானது மிகும். கல்லுக்கு முன்னாடி மெய்யெழுத்து மிகும். இரண்டாவது விதி எப்படின்னா, உகரத்தில் முடியக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி இருக்குறில் இணைந்து வந்தால் அந்த இடத்துல மெய்யெழுத்தானது மிகும். ஓகேங்களா? இந்த 2 அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி பிரித்து பார்க்க போகிறோம். இது முடிவில் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். முதல் வீடியோ என்ன சொன்னேன்? ஐகாரத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் அனைத்திலுமே என்ன வரும்? கல்லுக்கு முன்னாடி மெய்யெழுத்தானது மிகவும் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கணுங்களா? எடுத்துக்காட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள். தடை ப்ளஸ் கல். ஓகேங்களா? இதை சேர்த்து எழுதுங்க. தடைகள். நடுவில் இக்கு இப்போ வரலையே. எப்படி இக்கு வரல அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம்? ஐகாரத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நெடில் எழுத்து. அந்த தடைங்கிறது டைங்கிறது என்னது? ஐகாரம் வரக்கூடிய ஒரு நெடில். அப்போ நெடில் எழுத்துல அந்த ஐவரிசையில் வரக்கூடிய நெடில் எழுத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய இடத்துல தான் என்னது? மெய்யெழுத்தானது மிகும். அப்போ இங்கே தடைங்கிறது ஐகாரத்தில் வரக்கூடிய எழுத்துனால இங்கே மெய்யெழுத்து வராது. மெய்யெழுத்து போடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ தடை ப்ளஸ் கல் தடைகள். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். அரை ப்ளஸ் கல். இது எப்படி பிரிப்பீங்க? ரைங்கிறது எது? ஐகாரத்தில் வரக்கூடிய ரை நெடில் எழுத்து இல்லைங்களா? அப்போ ஐகாரத்தை தவிர்த்து தானே நம்ம சொன்னோம். அப்போ ஐகாரம் வந்துச்சுன்னா அந்த பக்கம் என்னது? பக்கத்தில் மெய்யெழுத்து போடக்கூடாது. அப்போ அரை ப்ளஸ் கல் அரைகள். கரை ப்ளஸ் கல் கரைகள். வெரி குட். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பூ ப்ளஸ் கல். ஓகேங்களா? இந்த பூங்கிறது எது? நெடில் எழுத்து. இது ஐவரிசையில் வருதா? இல்லை. அப்போ ஐயை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நெடில் எழுத்து பக்கத்தில் மெய்யெழுத்து வரும். அப்போ பூ ப்ளஸ் கல் நடுவில் என்னது? மெய்யெழுத்து வரும். பூக்கள். பா ப்ளஸ் கல். பாங்கிறது எது? என்னது? நெடில் எழுத்து. அங்கே ஐவரிசையில் வரல. அப்போ பா ப்ளஸ் கல் பாக்கள். ஓகேங்களா? இப்போ இப்படி தான் முதல் விதி வரும். ஓகேங்களா? அடுத்து 2வது விதி என்ன அப்படின்னா, உகரத்தில் முடியும் இருக்குறில் இணைக்கு முன்னாடி அந்த ஒற்றெழுத்தானது மிகும். கல்லுக்கு முன்னாடி ஒற்றெழுத்து மிகும். என்ன அப்படின்னா, உகர வரிசை இருக்கீங்களா? அந்த உகர வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் முடியும். அந்த முடிவில் அந்த உகர வரிசை எழுத்துக்கள் வரும். அந்த எழுத்துக்கள் வந்தால் அதுக்கு முன்னாடி இருக்குறில் இணைந்து வந்தால் மட்டுமே அங்கே மெய்யெழுத்தானது மிகும். அப்படி வரல அப்படின்னா அங்கே மெய்யெழுத்து மிகவே மிகாது. எடுத்துக்காட்டு பார்க்குறீங்களா? பரு ப்ளஸ் கல். பருங்கிறது பிரித்து பாருங்கள். இரு ப்ளஸ் ஊ தான் ரூ இல்லைங்களா? அப்போ அந்த பரு ப்ளஸ் கல்லுங்க முன்னாடி பருங்கிறது என்னது? பாவும் ரூ என்னது? ரெண்டுமே இருக்குறில் இணை தானே. நம்ம 2வது விதி என்ன சொன்னோம்? உகரத்தில் முடியும் இருக்குறில் இணை முன் என்னது? மெய்யெழுத்தானது மிகும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இங்கே ஊ முடியுது, இருக்குறிலும் இணையுது. அப்போ இங்கே என்னது? மெய்யெழுத்தானது இரும். பரு ப்ளஸ் கல் பருக்கள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். வடு ப்ளஸ் கல். இங்கே வடுங்கிறது என்னது? டூ. எப்படி பிரிக்கலாம்? இட்டு ப்ளஸ் ஊ 2 இல்லைங்களா? அப்போ அது என்ன? உகரத்தில் தானே முடியுது. அப்போ இருக்குறில் இணையுது. அப்போ இருக்குறில் இணைஞ்சு உகரத்தில் முடிந்தால் அதுக்கு பக்கத்தில் என்னது? மெய்யெழுத்தானது மிகும். கல் வந்துச்சுன்னா. ஓகேங்களா? அப்போ வடு ப்ளஸ் கல் வடுக்கல் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இதுவே இன்னொரு பாருங்கள். படி ப்ளஸ் கல். டீங்கிறது எது? இட்டு ப்ளஸ் ஈ தான் டீ இல்லைங்களா? அப்போ இதை பிரித்தா இதில் இகரத்தில் வருது. ஓகேங்களா? அப்போ இகரத்தில் வந்தால் அங்கே இடத்துல என்ன பண்ண முடியும்? அது அப்போ படிகள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதான்
வந்து இப்படி வந்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த கல்லுக்கு முன்னாடி மெய்யெழுத்து மிகுமா மிகாதாங்கிறதுக்கு இந்த 2 விதியை வச்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வாழ்த்துக்கள் அப்படின்னு வருவோம் பாருங்க, வாழ்த்து, அந்த வாழ்த்து ப்ளஸ் கல் அப்படி தானே பிரிக்க முடியும். அப்போ அந்த கல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தூவானது எதில் வரையோ, உகர வரிசையில் தான் வருது. இப்போ உகர வரிசையில் வந்தால் நீங்கள் என்ன சொன்னீங்க, இக்கு போடலான்னு சொன்னீங்களே, நல்லா பார்க்கணும். அந்த உகரத்துக்கு முன்னாடி வந்து இரு குறில் இணைஞ்சு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இக்கு போடணும். இங்கே பாரு, அந்த தூக்கு முன்னாடி என்ன இருக்குது, இத்துங்கிறத ஒற்றெழுத்து வந்திருக்கு. அப்போ வந்து அங்கே வந்து என்னது, நம்ம விதிப்படி என்னது, அங்கே இக்கு வந்து வராது. அப்போ வாழ்த்து ப்ளஸ் கல், வாழ்த்துக்கள் இப்படி தான் வரணுமே தவிர இக்கு போடக்கூடாது. அது போட்டால் வந்து அது வந்து தவறான செயல், அது இலக்கண விதிப்படி வரவே வராது. ஸோ எத்தனை பேர் வாழ்த்துக்கள் வந்து தவறாக இது வரைக்கும் போட்டிருக்கீங்க, எத்தனை பேர் சரியாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை வந்து கீழே பதிவிடுங்க.